ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமன் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு லைஃப்பில் நிறைய கோல்ஸ் இருக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ மல்டிபிள் கோல்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு 4-5 விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா ஒரே நேரத்தில் ஒரு கோலுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாமா, எது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து நிறைய கோல்ஸ், நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது லைஃப்பில். முதல்ல உங்களோட கோலை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கும். அது வந்து நீங்கள் நல்ல ஒரு டைம் எடுத்து லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எவ்வளோ வேணால் இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதை பிரிச்சுக்கோங்க. எது வந்து இமீடியட்டாக நமக்கு நடக்க வேண்டியது இருக்குது அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 1 to 2 இயர்ஸ்க்குள்ளே நமக்கு அடுத்து எது தேவைப்படுது, ஒரு 3 to 5 இயர்ஸ், ஆஃப்டர் 5 இயர்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு லிஸ்ட் எடுத்து அதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இமீடியட்டாக நோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 to 6 மந்த்ஸ்க்குள்ளே எனக்கு இந்த கோல் கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணணும், இந்த ட்ரீமை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ அதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கான்னு பாருங்கள். அதாவது அதில் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது, ஒரே ஒரு கோல் தான் எனக்கு ஒரு 3 to 6 மந்த்ஸ்க்குள்ளே நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதில் உங்களோட ஃபோக்கஸை கொண்டு வந்துடுங்க. ஸோ ஒரே நேரத்தில் உங்களுக்கு நிறைய மல்டிபிள் கோல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணணும், இல்லை வந்து கேரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு அடுத்த லெவல் போகணும், இல்லை ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஹியூஜ் மணி தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குது உங்கள் லைஃப்பில். இமீடியட்டாகவே உங்களுக்கு 3 to 6 மந்த்ஸ்க்குள்ளே இது வேணும் அப்படின்னா அதை தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு அதை தனித்தனியாக நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதில் கொஞ்சம் நீங்கள் இன்னும் ஆழமாக கவனித்து பாருங்கள். எதுக்காக அந்த கோல் உங்களுக்கு வேணும், ஒய் டு யூ வாண்ட் இட், அந்த ஒய் அப்படிங்கிற கொஸ்டினை நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கோலில் கேட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ஒய் அப்படிங்கிற கொஸ்டினை நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்கும்போது நீங்கள் ரொம்ப ஆழமாக அந்த எமோஷனோடு நீங்கள் அதில் எந்த கோலோட கனெக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஒரு 4-5 கோல் பார்த்ததுக்கப்புறம் அந்த 4-5 விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோல் வந்து பாப்பப் ஆகி நிற்கும். இதை தான் என்ன தான் நீ முதல்ல கவனிக்கணும், எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கோலை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாலே, இந்த ஒரு பர்டிகுலர் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணாலே மற்ற விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக சார்ட் அவுட் ஆகிற மாதிரியான விஷயமாக இருக்கலாம். அல்லது இதை தான் முதல் ப்ரையாரிட்டியாக நம்ம கொடுக்கணும், இதுதான் மோஸ்ட் எமர்ஜென்சி அல்லது மோஸ்ட் இம்மீடியட்டாக நம்ம எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இந்த பர்டிகுலர் கோலுக்காக தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒய் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூட எல்லா விஷயமுமே நமக்கு தேவையாக இருந்தால் கூட நமக்கு அந்த பர்டிகுலர் கோலோட ரொம்ப ஒரு டீப் கனெக்ஷன் அல்லது இமீடியட்டாக இது நமக்கு தேவைப்படுது, இல்லை ஒரு வேகம் உங்களுக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கோலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக வைங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஒரு விஷயத்துக்காக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஒரு பர்டிகுலர் திங்கில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் கோல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணாலும், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், எய்தர் அஃபர்மேஷன் அல்லது விஷுவலைஸ் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்க, ஒரு 10 minutes மெடிடேட் பண்ணுறீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் கோலை மைண்டில் வச்சுட்டு மெடிடேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த உங்களோட ஹோல் எனர்ஜி ஃபுல்லாகவே அந்த ஒரு பர்டிகுலர் கோலில் தான் இருக்கும், அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கோலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கோலை உங்களோட மைண்டில், சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்லா ஆழமாக இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கிற அந்த தாட் பேட்டர்ன்ஸில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்கள் மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆகிறது தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது இன்னும் ஒரு நல்ல ஐடியாவோடு நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ தட் அது சீக்கிரமே உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar.
தேங்க் யூ.